இன்னும் சிறப்பாக பயணிப்பார்கள். கண்டிப்பா அடுத்த வர உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக இருங்கள். இந்த திமுக அதிமுக இப்பவும் உள்ளாட்சி தேர்தலில் உட்காந்து நிறைய பேர் உள்ளாட்சி தேர்தலில் உட்காந்து இன்னமும் மக்களை கடைசி வரை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. மதுரை மாநகராட்சியில் இருக்க அனைத்து கவுன்சிலர்களும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திமுக கவுன்சிலர் எல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்னு வாய் திறந்து சொன்னாங்கல்ல. இது வரைக்கும் இத்தனை தடவை சொல்லிட்டோம். திமுக கவுன்சிலர் அனைவரும் அவங்களுடைய சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா? நீங்க எங்க கவுன்சிலர் நிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருந்தீங்க, இப்ப எத்தனை கோடி சொத்துக்கள் வச்சிருக்கீங்க, சொத்து பட்டியல வெளியிட முடியுமா? மாநகராட்சி கூட்டத்தில் வச்சு கேட்டீங்கல்ல, எங்களை நோக்கி அமைச்சர் இப்படி சொல்லலாமான்னு. நான் சொல்றேன்ல, நீங்கள் சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா? நீங்க கவுன்சிலருக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வெளியிடுங்க. எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க, உங்க குடும்பத்தின் பேர்ல எவ்வளவு காம்ப்ளெக்ஸ், எவ்வளவு பில்டிங், எவ்வளவு வீடு, எவ்வளவு வணிக வளாகங்கள், என்னென்ன வச்சிருக்கீங்கன்ற சொத்துக்களை மக்களே சொல்றாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கடைகளையும், ரோட்டோர கடைகள் வரைக்கும் இன்னைக்கு திமுக கவுன்சிலர் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரோட்டோட கடைகளும் 500ல இருந்து 1000 வரைக்கும் வசூல் பண்ணிருக்காங்க. மக்களே அதெல்லாம் யாரும் தராதீர்கள். முதல்வர் சொன்னாரு, யாராவது லஞ்சம் கேட்டால் தராதீங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் சொல்லியிருக்கார். அது இன்னும் திமுகவினரும் அதிமுக